ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பெஸ்ட் வெப்சைட் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ். வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெப்சைட் டிசைனிங்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் என்னென்னா, இப்போ வந்து வெப்சைட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ ஒன்று ஃபோட்டோஷாப் வந்து ஒரு வெப்சைட் தீமை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபோட்டோஷாப்பில் டிசைன் மட்டும்தான். அந்த வெப்சைட்டோட ப்ரோக்ராமிங் இதெல்லாம் கிடையாது. அந்த வெப்சைட்டோட யூஐ தீமை மட்டும். இப்போ பேனர் வந்து இப்படி தான் வரணும், ஸ்லைடர் வந்து இப்படி தான் வரணும், இந்த இடத்துல இந்த செக்ஷன் வரணும். அந்த அந்த டிசைனை வந்து ஒரு வெப்சைட்டோட ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டோடைப்பை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ஃபோட்டோஷாப்பை வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. அடுத்து வந்து அடுத்து வந்து அடோப் எக்ஸ்டி. அந்த அடோப் எக்ஸ்டின்ற சாஃப்ட்வேர் இருக்குன்னா, அது வந்து இப்போ புதுசாக அதே மாதிரி தான் முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்டோட வெப்சைட்டோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், வெப்சைட்டுன்னு மட்டும் கிடையாது, மொபைல் ஆப்போட ப்ரோட்டோடைப்பு, அது போக வெப்சைட்டோட ப்ரோட்டோடைப்பு, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு சாஃப்ட்வேரோட ப்ரோட்டோடைப் எல்லாமே அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் தீம்ஸ், யூஐ டிசைனை ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர், ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக அடோப் எக்ஸ்டி தான். ஃபோட்டோஷாப்ன்றது வந்து இப்போ ஓல்ட் ஆயிடுச்சு. ஃபோட்டோஷாப்பை விட பெஸ்ட்டாக பண்ண முடியும். ரொம்ப பெஸ்ட்டாகவும் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செம்ம பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் வந்து அடோப் எக்ஸ்டி. அந்த அடோப் எக்ஸ்டியில் நீங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ரெடி பண்ண முடியும். அது போக அந்த நீங்கள் ரெடி பண்ண அந்த வெப்சைட் தீம் வந்து இப்படித்தான் வந்து ஆட்டோமேட் ஆகணும், இப்படித்தான் அனிமேட் ஆகும், இதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், இப்படித்தான் ஸ்லைடர் ஒர்க் ஆகும் அப்படின்றத கூட ஒரு அனிமேட் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். அது அந்த அந்த அளவுக்கு வந்து இது அட்வான்ஸான சாஃப்ட்வேர் வந்து அடோபில் போட்டிருக்காங்க. அடோப் எக்ஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்போ ஃபோட்டோஷாப்பை காட்டிலும் பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். அதை தான் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தென் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, ப்ரோக்ராமிங் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸ், வெப் டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ். அது வந்து என்னென்னா அடோப் ட்ரீம் வீவர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் இந்த பிஹெச்பி அப்புறம் HTML, CSS இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அந்த அடோப் ட்ரீம் வியூவரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி அதில் நீங்கள் டிசைன்ஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து அதை நல்லா க்ரியேட் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல சாஃப்ட்வேர், பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். தென் அடுத்து வந்து அடோப் மியூஸ் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அது எப்படின்னா, அதுவும் அடோப் கம்பெனியோட தான். அது வந்து முழுக்க அதுக்கும் வெப் டிசைனிங் போட்டால் தான். அதுவும் ட்ராக் அண்ட் ட்ராப், எல்லாமே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அடுத்து வந்து வேர்ட்ப்ரெஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.